உலக ஹாக்கி வரலாற்றில மிகப்பெரிய அளவுல பேசப்படுகின்ற ஒரு மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்தாங்க. 1932ல வந்து 37 போட்டிகள் விளையாடி 133 கோல்களும், 1934 மற்றும் 35ல் 43 போட்டிகள் விளையாடி 201 கோல் என இவர் அசுரத்தனமா அடிப்பதை பார்த்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டான் பிராட்மேன். அதாவது டான் பிராட்மேன் வந்து கிரிக்கெட்டர் கடவுள்ன்னு சொல்லுவாங்க. அவரே வந்து நீங்கள் ஒரு ஹாக்கி வீரர் என்று சொல்லி ஒரு கிரிக்கெட் வீரரை அணியில் சேர்த்து விட்டீர்கள். இவர் ரன்களைப் போல் அல்லவா கோல்கள் அடிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். சில வெளிநாட்டு பத்திரிகைகள் இவர் மட்டையில் பசையை தடவி வைத்திருப்பார் போலும். பந்து அவர் மட்டையுடனே செல்கிறதே என எழுதின. ஆஸ்திரேலிய நாட்டில் இவர் 4 கைகளுடன் இருப்பது போல சிலை வைக்கப்பட்டுள்ளது. அந்த 4 கைகளும் தலா ஒரு ஹாக்கி மட்டையை கையில் பிடித்த வண்ணம் இருக்கும். 1905ல் பிறந்து 1979ல் மறைந்த இவர் பிறந்த நாள் ஆகஸ்ட் 29 தான் இந்திய நாட்டின் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி விளையாட்டின் மந்திரவாதி என அந்த காலத்து பத்திரிகைகள் இவரை வர்ணித்தன. ஹாக்கியின் கடவுள் என்றும் வர்ணிக்கின்றார்கள். இவரைப் போல் அசுரத்தனமான எந்த வீரரும் இன்று வரை ஹாக்கி ஆடியதில்லை. ஹாலந்து நாட்டில் இவர் ஹாக்கி மட்டை உடைத்து அதில் காந்தம் ஏதும் வைத்து இருக்கிறாரா என சோதித்து இருக்கிறார்கள். ஒருமுறை வலைதடி பந்தாட்டம் ஒன்றில் எண்ண முயன்றும் இவரால் கோல் அடிக்க முடியவில்லை. பல முறை தவறிய பின் அம்பையரிடம் சென்று இரு கோல் வலைகளுக்கும் இடையே உள்ள தூரம் சரியில்லை என்று முறையிட்டிருக்கிறார். உடனே வந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே அளவெடுத்து பார்த்தபோது பன்னாட்டு அதாவது இன்டர்நேஷனலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த தூரம் வந்து சரியா இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இவர் கண்டுபிடிச்சு அந்த சொன்னது வந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆழ்ச்சித்தில் தான் ஆழ்த்தியிருக்குன்னு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவருடைய திறமையை பார்த்த ஹிட்லர் வந்து ஜெர்மன் குடியுரிமையுடன் இராணுவத்தில் கலோனல் பதவியும் தருவதாக சொல்லியிருக்கிறார். அந்த சலுகையை இவர் வந்து மறுத்து விட்டார். இந்திய தேசத்துக்காக மட்டும்தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்வதேச ஹாக்கியில 1000க்கும் மேற்பட்ட கோல்களை இவர் அடித்துள்ளார். ஆம், இவர் பெயர் தான் தியான் சந்த். பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்படும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. விளையாட்டு அமைச்சகமும் இவருக்கு வந்து பரிந்துரை செய்தது. ஆனால் விளையாட்டு வீரர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கப்படுவதில்லை என்பதால் மத்திய அரசு அதை மறுத்துவிட்டது. இவர் அந்த விதி, அதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற பாரத ரத்னாவுக்கு இருந்துன்னா கண்டிப்பா அந்த விதியை விலக்கி கண்டிப்பாக இவருக்கு பாரத ரத்னா விருது தாராளமா தரலாம். ஏன்னா மிகப்பெரிய அளவு ஒரு வீரர், இந்தியாவுக்காக பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிற ஒரு வீரர். கண்டிப்பா தியான் சந்த் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து நம்ம வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.